ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம முத்து வந்து வேணே வம்பிழுத்தாரான்னு தெரியலங்க. ஆனால் ஒரு வழியாக நல்லபடியாக வம்பிழுத்தாருங்க. வம்பிழுத்ததை பார்த்தோன்னே நம்ம ரோகிணிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏன் அடுத்தவங்க லைஃப்பில் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிங்க இப்படி தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சரி நீங்கள் கிளம்பலையா, நீ ஏன் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்க, வேறு ஹாஸ்பிட்டல் பிடிக்க மாட்டியா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்கள் பிஸ்னஸ் பாதிக்கப்படுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இருக்கலாம், இதுதான் பிஸ்னஸ் ட்ரிக்குங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பினாலும் ஒரு வழியாக இன்றைக்கி வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டு இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், இன்னும் 2 நாள் கழிச்சு கட்டவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு கண்ணு இருட்டாக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லடா சரியாயிடுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ற போது முத்து வந்து பே பண்ணுறாரு அமௌண்ட்டை. விடுங்க இவங்க வீட்டு பிள்ளை தாங்க, ஏங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தெரியாமலே சரி நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோடனே பெரிய போர்க்களமே வெடிக்குதுங்க. அதாவது விஜயா வாய்தாங்க சரியே இல்லைங்க, இந்த அம்மா எங்கே கடந்ததோ எப்படி இருந்ததோ அப்படி இப்படின்னு பேச, அதுவும் யாருக்கிட்ட ரோகிணிகிட்டே பேசுகிறாங்க. இங்கே வரவங்க போகிறவங்களாம் தங்குறதுக்கு நானே சத்திரம் கட்டி வச்சுருக்கேனான்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன ஹாஸ்பிட்டலான்னு பேசுகிறாங்க. ஏமா வாய் ஓவராக இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வாயிலே 2 குத்துனவங்க போல் அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம வேறு வழி இல்லை, என் பொண்ணோட வீடுன்னு தெரிஞ்சும் வாய் விடாமல் இருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுறதில்ல, ஃபஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்பாங்களாட்டுக்கு நம்ம விஜயா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில் இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் ரோகிணியை போயிட்டு இவங்க என்ன போகிறப்போ அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவம் வந்துச்சு. பலான்னு ஒரு அரை உடனே தானே உடனே கோவச்சிக்கல, அவங்க காதில் விழுந்துற போகுது ஆண்டி. ஏமா நீ பெத்த பிள்ளையே அப்படி பேசாங்களே, உனக்கு அப்போ கூடவாமா கோவம் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமல் ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.